அதாவது எப்படி இருக்கும் என்றால் ஒரே நேரத்தில் உலகினுடைய ஒரே நேரத்திலே ஒரு பகுதி ஒரே 4 சூழ்நிலை இப்போது நாம் பார்க்கலாம். ஒரே 4 ஒரு இடத்திலே வறட்சி இருக்கும், ஒரு இடத்திலே உறைபனி இருக்கும், ஒரு இடத்திலே அதீத மழை இருக்கும், ஒரு இடத்திலே சூறாவளி கடும் சூறாவளியாக இருக்கும். தற்போது பார்க்கின்றோமல்ல, இந்த காட்சிகள் என்பது சாதாரணமாக இந்த உலகிலே அடிக்கடி பதிவாகும். இது போன்ற சூழ்நிலை தான் இருக்கும். அதுவும் வளைகுடா நாடுகள்லாம் கடுமையான பாதிப்பு, கடுமையான வெப்பத்தை சந்திக்க வேண்டிய சூழல். மணல் சூறாவளி, ஹாந்தி என்று இந்தியிலே சொல்லுவார்கள், அது போன்று மணல் புழுதி காற்று அதெல்லாம் வருவதற்குனே வாய்ப்பு. ட்விஸ்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அமெரிக்காவில் எல்லாம். அது போன்ற பாதிப்புகள்லாம் அதிகமாகும். இது போன்ற காட்சிகள் அடிக்கடி பதிவாகும். இதுதான் தலைகீழ் வானிலை மாற்றத்திற்கு தயாராகுங்கள். காட்ஸில்லா சுனாமி. இந்த சுனாமி என்பது தண்ணீர் அல்ல, இங்கு வெப்ப அலை. காட்ஸில்லா வெப்ப அலை வரப்போகிறது, தயாராகுங்கள். ஆனால் இது வருவது உறுதி என்பது மட்டும் சொல்லிவிட்டார்கள். தற்போதைய கணிப்பின்படி என்றால் தற்போதே 1.7 டிகிரிக்கு வந்துவிட்டது. சராசரியை விட 1.7 டிகிரி. இன்னும் ஒரு 2.5 டிகிரிக்கு மேல் செல்லும், 2.9 வரை, கிட்டத்தட்ட 3 டிகிரியை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தற்போது வானிலையாளர்கள், சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எல்லோரும் கணித்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை அமைப்பு, இந்த கிளைமேட்டுக்காக தனியாக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே. அந்த யுஎன் அமைப்பினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பையே இந்த எல்னினோ பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் இது எல்னினோவும் அல்ல, சூப்பர் எல்னினோவும் அல்ல, ஹிஸ்டாரிக்கல் எல்னினோ. கிட்டத்தட்ட 2.5 டிகிரியை தாண்டி செல்லும், அதையும் தாண்டி என்பார்களே, அதுபோன்று அதையும் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நிச்சயமாக இதற்கு தயாராக வேண்டிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரையும், அதனால்தான் இதை நாங்கள் தலைப்பினை வைத்திருந்தோம். இந்த எல்னினோ ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருவரையும் பாதிக்க போகிறது, தாக்கமல்ல பாதிக்க போகிறது என்பதை தான் நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதனால்தான் தலைகீழ் வானிலை மாற்றத்திற்கு தயாராகுங்கள் என்று நாம் கூறியிருந்தோம். அது மட்டுமல்ல, பொதுவாக நீங்கள் பார்க்கும் பொழுது இதனால் எதனால் என்ன நடக்கும் என்பது குறித்த ஒரு வானிலையாளர் பேசும்போது சொன்னது, இந்த 2.5 டிகிரி உயர்வை நோக்கி நாம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம். 2.2 டிகிரி சென்டி உயர்வு என்பது அதிக வறட்சியையும் 1.3 மடங்கு அதிக வெப்ப நாட்கள், அதே போல் 1.7 மடங்கு அதிக வெள்ள பாதிப்புகள், 10 மடங்கு அதிக ஆர்டிக் கண்டத்தின், ஆர்டிக் பகுதியில் உள்ள ஐஸ், ஆர்டிக் கண்டம் அண்டார்டிகா போன்று ஆர்டிக் இருக்கிறது வடதுருவத்திலே, அந்த வடதுருவத்திலே ஐஸ் கட்டி பனி உருவது 10 மடங்கு அதிகரிக்குமாம். 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்ட உயர்வை ஏற்படுத்துமாம். இதனால் பல கோடி மக்கள் காலநிலை அகதிகளாக, கிளைமேட் ரெஃப்யூஜிஸ், இது ஒரு புது டெர்மினாலஜியாக இருக்கிறது, காலநிலை அகதிகளாக. போரின் காரணமாக அகதிகள் உருவார்கள், உள்நாட்டு குழப்பத்தால் அகதிகள் உருவார்கள். ஆனால் காலநிலை மாற்றத்தால் அகதிகள் உருவாக போகிறார்கள். காலநிலை அகதிகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஐபிசிசி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது என்றுதான் அந்த வானிலையாளர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே இது போன்ற அதீதமான ஒரு கால வெப்பநிலை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த கால சூழல் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தான் கணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டிலே இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டிலே எப்படி இருக்கும் என்றால், தமிழ்நாட்டிலே பொதுவாக தற்போதுள்ள நிலையை வைத்து கணிக்கும் பொழுது கடலோர பகுதிகளிலே மழை பொழிவு அதிகமாக இருக்கும். சென்னை டெல்டா பகுதிகள், கேடிசிசி என்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் டெல்டா பகுதிகள் எல்லாம் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். அதே போன்று கேரளாவை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். உள் மாவட்டங்கள் மதுரை, திருச்சி போன்ற மாவட்டங்களில் வெப்பம் அதிகமாக இருக்குமாம். அதே போன்று ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதி ஒரு பக்கம் மழை அதிகம் இருக்கும், ஒரு பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கும். இது தமிழ்நாட்டினுடைய கணிப்பு. அடுத்த 6 மாதங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அதாவது இந்த பொதுவாக மார்கழி மாதம் வந்தால் தமிழ்நாட்டிலே குளிர்காலம் என்பார்கள். ஆனால் இந்த முறை குளிர்காலமாக இருக்குமா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. தற்போதைக்கு வானிலையாக சொல்வது நிச்சயமாக குளிர்காலமாக இருக்காது, வெப்பம் இருக்கும். சராசரியாக மே ஜூன் மாதம் போல டிசம்பர் மாதம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். டிசம்பர் மாத குளிர் என்பது தமிழகத்திற்கு பரிச்சயமானது. ஆனால் இந்த முறை தலைகீழாக மாறும் என்று
தற்போது கணித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கணிப்பு இது வெறும் கணிப்பு, ஒருவேளை மாறலாம். ஆனால் தற்போதைய கணிப்பின்படி டிசம்பர் மாத குளிர் என்பது இருக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தமிழ்நாடு இப்படி என்றால் வட இந்தியா, இதனுடைய தாக்கம் வட இந்தியாவிலே அதிக அளவு உணரப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். நமக்கு வடகிழக்கு பருவமழை என்பது மிக முக்கியம் தமிழ்நாட்டிற்கு. பொதுவாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களிலே தென்மேற்கு பருவமழை, சவுத் வெஸ்ட் மான்சூன், இதில் சென்னைக்கு, அதாவது தமிழகத்திற்கு மழை குறைவு, அதாவது 25% தான் நமக்கு இதனால் மழை பொழிவு. மற்ற இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற இந்தியா முழுமைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை மிக முக்கியம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு 20% தான். ஆனால் கிட்டத்தட்ட 40% முதல் 50% மழையை நமக்கு கொடுப்பது வடகிழக்கு பருவமழை. இது அக்டோபரில், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முதல் வாரம் வரை நமக்கு இந்த 2 மாதங்கள். அந்த அக்டோபர் இந்த முறை அந்த வடகிழக்கு பருவமழை அதிதீவிரமாக இருக்கும். சில இடங்களில் பொய்த்து போகும் என்று கணித்திருக்கிறார்கள். எல்லாம் மீண்டும் நேயர்களுக்கு மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வானிலை என்றாலே சட்டென்று மாறக்கூடியது. தற்போது மழை பெய்யும், அடுத்து முன்னாடியே வெயில் அடிக்க ஆரம்பித்துவிடும். எனவே சட்டென்று மாறக்கூடியதுதான் வானிலை. ஆனால் பொதுவாக வானிலை என்பது கணிப்பதுதான். வானிலை என்பது ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட் அண்ட் லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட் என்பார்கள். அந்த வகையிலே தற்போது இந்த லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட் பகன் பார்க்கும்பொழுது இந்த எல்னினோட தாக்கம் தற்போது பல இடங்களில் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆஸ்திரேலியாவிலே வெப்பம் தகிக்கிறது, ஐரோப்பாவிலே காட்டுத்தனமாக எரிந்து கொண்டிருக்கிறது. பல இடங்கள் வெப்பம், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் இதுவரை காணாத வெப்ப அலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலும் தாக்கம் அதீதமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வட அமெரிக்காவிலே அமெரிக்காவினுடைய 50 முக்கிய மாகாணங்கள் இருக்கின்றன. அதிலே பல மாகாணங்களில் அதீத மழையும் சில மாகாணங்களில் கடும் வறட்சியும் இருக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவிலும் இதே நிலைதான். ஆசியாவில் இருக்கிற சீனாவும் இந்தோனேஷியாவும் இதனுடைய தாக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே பெருமளவு இன்னும் தாக்கம் பெருமளவு இல்லை. ஆனால் தற்போது சில இடங்களில் பருவமழை 6% குறைவாக இருப்பதால் இதன் தாக்கம் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருப்பினும் வானிலை என்பது ஏற்கனவே சொன்னது போல சட்டென்று மாறக்கூடியதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லதே நடக்கும் என்று நினைப்போம். ஆனால் இந்த வானிலைக்கு, தலைகீழ் வானிலை மாற்றத்திற்கு தயாராக இருப்போம், எதையும் சமாளிக்க தயாராக இருப்போம். மத்திய மாநில அரசு இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. என்றால் இந்த காட்ஸில்லா சுனாமி என்ற பெயரில் வருகின்ற இந்த காட்ஸில்லா வெப்ப அலை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உலகம் முழுவதும் தற்போதே ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டது. இதனுடைய உச்ச காலகட்டம் என்பது டிசம்பர் 2026 தான். அந்த டிசம்பர் 26 வரும்பொழுது நம்முடைய சென்னை உட்பட தமிழகம் குளிரப் போகிறதா, மார்கழி குளிராக இருக்க போகிறதா, அல்லது மே வெயிலாக தகிக்கப் போகிறதா என்பதை பொறுத்து நம்மால் உணர முடியும் என்பதை சொல்லி இந்த சிறப்பு நேரில் இதுவரை நீங்கள் பார்த்தீர்கள். நிச்சயமாக இது தொடர்பான அடுத்தடுத்து முக்கிய அப்டேட்டுகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். எனவே எல்னினோ என்பது ஏதோ ஒன்றல்ல, ஏதோ பசிபிக் பெருங்கடலில் வந்துவிட்டு நமக்கு என்ன பாதிப்பு நினைக்கிறார்கள், நம் ஒவ்வொருவரையும் பாதிக்கப் போகிறது என்பதுதான் தற்போது உலக விஞ்ஞானிகள் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த குரலிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு சிறப்பு நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.